அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான புதிய விதிகளை தாமதப்படுத்தும் அரசாங்கம். நாட்டில் இதுவரையில் 96 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். சசீந்திர ராஜபக்சவுக்கு உயர் இரத்த அழுத்தம், வைத்தியசாலையில் அனுமதி. திருகோணமலை சுற்றுலா விடுதியொன்றில் தீ விபத்து. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் விபத்து, குழந்தையொன்று படுகாயம். மும்பையில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தவுள்ளதாக அச்சுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். 12 மாவட்டங்களில் வெப்பமான வானிலை குறித்து எச்சரிக்கை. எல்லைப்பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் தடயவியல் பகுப்பாய்வு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பில் புதிய விதிகளை உள்ளடக்கிய வரைவு ஒன்றை முன்வைக்க முன்னைய அரசாங்கங்கள் முயன்ற போதும் தற்போதைய அரசாங்கம் அந்த முனைப்பை தாமதப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி உள்ளூர் மற்றும் சர்வதேச அரசு சாரா நிறுவனங்களின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வைக்கான முன்மொழியப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் யோசனையை அரசாங்கம் பிற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கட்டுப்படுத்தப்படாத செலவுகள் மற்றும் நாட்டின் தேசிய நலன்களுக்கு எதிராக செயற்படுவது குறித்த முறைப்பாடுகள் காரணமாக அரசு சாரா நிறுவனங்களின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையின் அவசியம் 2 தசாப்தங்களுக்கு மேலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் மனிதாபிமான தொண்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஏராளமான அரசு சாரா நிறுவனங்கள் இறுதியில் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்கின்றன. இதன் காரணமாகவே தற்போதைய அரசாங்கம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான புதிய விதிகளை தாமதப்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது அரசு சாரா நிறுவனங்கள் வெவ்வேறு சட்டங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாட்டில் ஆயிரக்கணக்கான அரசு சாரா நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன. ஆனால் அவற்றில் 1895 மட்டுமே தேசிய அரசு சாரா நிறுவன செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலகம் தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயற்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இதன் விளைவாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் 2 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் நேற்று இரவு 11:45 மணியளவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 26 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகவத்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மருதானை பஞ்சிகாவத்தை வீதியில் உள்ள தனியார் வங்கியொன்றின் முன்பாக இன்று அதிகாலை 1:40 மணியளவில் மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் நீர்கொழும்பு குட்டுடுவ பகுதியிலுள்ள ஒரு வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றனர். நிதி தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு பாடந்துறை அலுப்பமுள்ள பமுனுகம திச மாவட்டத்தில் உள்ள ஒரு கடையில் இன்று காலை துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டில் மாத்திரம் 96 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதும் கருதப்படுகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ ஆலோசனையின் பேரில் இந்த மாதம் 5ஆம் தேதி அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ நிலைமைகள் காரணமாகவே அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்க மருத்துவ பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாவலி எல்லையில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை செயற்பாட்டாளர்களால் எரித்து அழித்ததற்காக 8
88,50,000 ரூபாவை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அவரை இந்த மாதம் 12ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை அலஸ்தோட்டம் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மின்சார கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ பற்றியமை காரணமாக ஓலையினால் அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு அறை முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் செனன் பகுதியில் நேற்று எரிபொருள் ஏற்றிச் சென்ற கொள்கலனும் முச்சக்கர வண்டியும் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தையொன்று படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். சேனன் தோட்டத்தில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி கொலன்னாவையில் எரிபொருள் விநியோக நிலையத்தில் இருந்து கொட்டக்கலை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் சேமிப்பு வளாகத்திற்கு எரிபொருள் ஏற்றிச் சென்ற கொள்கலனை முந்தி செல்ல முயன்ற போது குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை வட்டவழி பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் கொள்கலனில் இருந்து எரிபொருளை இறக்கிய பின்னர் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் மும்பை நகரில் 34 இடங்களில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப் போவதாக வந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து முக்கிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பை மாநகர போலீஸ் உதவி மையத்திற்கு வந்த தொலைபேசி அழைப்பில் 400 கிலோ RTX வெடிமருந்துகளை நிரப்பிய 34 வாகனங்கள் மும்பையில் நுழைந்து விட்டதாகவும் அது வெடித்தால் மொத்த நகரமும் அழிந்துவிடும் எனவும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மும்பை போக்குவரத்து போலீசாரின் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் இந்த அச்சுறுத்தல் வந்துள்ளது. மேலும் அந்த செய்தியில் லஷ்கர்-இ-ஜிகாதி அமைப்பைச் சேர்ந்த 14 பாகிஸ்தான தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்த இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மும்பை போலீசார் மும்பை நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளதோடு இந்த அச்சுறுத்தல் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 3:16 மணியளவில் ரிக்டர் 4.9 அளவிலும் காலை 7 மணியளவில் ரிக்டர் 5.2 அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ரிக்டர் 4.6 அளவிலும் ரிக்டர் 4.5 அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் ஆப்கானிஸ்தானில் 8 முறை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் பாதிப்புகள் குறித்தும் எந்தவித தகவல்களும் தற்போது வெளியாகவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:08 மணியளவில் அகுன்கல, எல்புட்டி, அமுகொடை, தவளம, தெனியாய, ஊர்குபொக்க, எம்பிலிப்பட்டிய, சூரியவவ, வெரளிகள மற்றும் கல்கடுவ போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. அதே சமயம் இன்றும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எனவே அதிக நீர் பருகுதல், கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்தல், வெளிநிற ஆடைகளை அணிதல் மற்றும் குழந்தைகளை வாகனங்களில் கூட்டிச் செல்வதை தவிர்த்தல் போன்ற செயற்பாடுகளில் இருந்து பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அதிக வெப்பநிலை காரணமாக முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளுவாயு பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து இன்று காலை மீட்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விபத்து தொடர்பான தடயவியல் பகுப்பாய்வு அறிக்கை நாளை மறுதினம் அரசு பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் தாங்காளி நகர சபையின் செயலாளர் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர்.
இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் இன்று இறுதி அஞ்சலிக்காக காலை 10 மணிக்கு நகரசபையில் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.